வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திமுக விஜய் அவர்கள் பேசிய பேச்சை கேட்டு உற்சாகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபியும் அப்செட் தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து முதலமைச்சர் ஆகிறது கனிமொழிக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான டோனில் வருது. எப்படி இந்த வார்த்தையை சொன்னாங்க? ஏற்கனவே நம்ம சொன்னோம், வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய பகல்காம் தாக்குதல் தொடர்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய குழுவில் கனிமொழி அவர்கள் முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ பிஜேபிக்கு தான், அதாவது மோடி அமித்ஷாவுக்கு தான் யார் அனுப்பணும் யார் அனுப்பக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. காங்கிரஸில் நிறைய பேர் பட்டியலை கொடுக்குறாங்க, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு சசி தரூர் அனுப்புகிறாங்க வேணும்னே. அதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக கனிமொழி அவர்கள் அனுப்புகிறாங்க. இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது உற்சாகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கனிமொழி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் பிஜேபி வேணாம், அதிமுக வேணாம், தனித்து ஏன் தலைமையில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் முடிய வரவேற்கிறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்படி கனிமொழி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்டாலினோ உதயநிதியோலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, திமுக யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவர் யார் கூட போனால் எங்களுக்கு என்னங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோங்க, அவர் அதிமுக கூட போனாலே நாங்கள் தாங்க ஜெயிப்போம், அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நன்கு உணர்ந்த கனிமொழி அவர்கள் விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இனிமேல் சவால் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போயிருந்தால் இவர்களுக்கு சவாலாக இருக்குங்கிற டோனில் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம், திமுக உடன்பிறப்புகள் நிலை வித்துவான்கள் எல்லாம் விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவருக்கு ஓட்டே இல்லைன்னாங்க. உங்களுடைய கட்சியினுடைய மிக மிக முக்கியமான தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் அவங்க சொன்ன வார்த்தை, சிறந்த பார்லிமெண்டரியன் விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகாதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சண்முகம் அவர்கள் தான் சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான்ட்டாங்க. இப்போ ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அறிவாலயத்தில் ஒரு பெரிய அறை கொடுத்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கூட்டம் போட ஆரம்பித்தாங்கன்னா, நிறைய பேர் சந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அறையும் மூடிடுவாங்கன்னு நம்ம தான் சொன்னோம். கனிமொழி அவர்கள் வளர்வதை இன்றைக்கி திமுக தலைமை விரும்பலை. முதன்மையான ஒரு குடும்பம் எப்படி விரும்பும்? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். என்னங்க அது, நம்ம பையன் நாளைக்கு முதலமைச்சர் ஆவார்னு பார்த்தா இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க பொழுது. இவங்க வேறு சீனியரு, இருக்கக்கூடிய மினிஸ்டர் நிறைய பேர் வேறு தம்பி மேலே கோபமாக இருக்காங்க. ஏன்னா தம்பி துணை முதல்வரானதே இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு ஏதாவது இதாச்சுன்னா அவங்களாம் பொறுக்குட்டி தூக்குவாங்களே, தேவையில்லாமல் தம்பிக்கு சிக்கல் வந்துடுங்க, அதனால் எல்லாத்தையும் அடக்கி வைங்க இப்படின்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. வாரிசுக்கு இத்தனை சீட்டு, மாப்பிள்ளைக்கு இத்தனை சீட்டு அப்படின்னு கோட்டாவரியாக இன்றைக்கி திமுகவில் சீட்டு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு உண்டு அப்படின்னு சொன்ன கலைஞர் அவர்களுடைய பெண்ணுக்கே இன்றைக்கி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலைமையில் தான் குடும்பம் இருக்கிறது. ஒரே ஒரு எம்பி சீட்டு மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ கூட அறை கொடுத்ததெல்லாம் எதுக்கு காரணம்னா, மோடி பெரிய வெயிட்டு கொடுக்குறாரு, நம்ம சொந்த அண்ணன் கொடுக்கலாம் தப்பாக போயிடும்னு கொடுக்குறாங்க. திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறாருன்னு கனிமொழி அவர்களுக்கும் தெரியும். மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் வருவதை, இப்படி பெரும்பான்மையாக வருவதை கனிமொழி விரும்புவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை. திமுகவில் உட்கட்சி பல பேருக்கு, திமுகவில் இருக்க பல பேருக்கு அடுத்து மெஜாரிட்டியாக வரக்கூடாது, இவங்க மட்டும் சம்பாதிப்பாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிப்பாங்க, இன்பநிதிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைனா உதயநிதிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு மினிஸ்டர் கூட தேவையில்லை, இவங்க 2 பேருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்குது. ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன்னா வேணாம், இன்பநிதிக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன்லாம் கமெண்ட்லாம் பார்த்துருப்போம்ல நம்ம. அதனால் இது என்னென்னா, நம்ம திமுக உற்சாகமாக இருக்குது, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட போகிற பாதை இருக்குல்ல, ஏதோ ஒரு விதத்தில் ஓடிட்டு இருக்குது அந்த பாதை. அதாவது என்னென்னா, லகான் இல்லாத ஒரு குதிரை மாதிரி அது பக்கம் ஓடிட்டு இருக்குது. கலைஞர் அவர்களால் சவால் மிகுந்த ஜெயலலிதாமா இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு சவாலே இல்லை, எதிர்க்கட்சியே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ரெண்டும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தேர்தல் முடிஞ்ச உடனே தான் நாங்கள் முதலமைச்சரை கூட்டணி ஆட்சி தாங்கிறார். திடீர்னு நேற்று தான் எடப்பாடி சொல்கிறார், நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறார். உடனே டிடிவி சொல்கிறார், இல்லை அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாருன்னு. அப்போ தேவையில்லாமல் டிடிவி ஒரு முதிர்ச்சியானவர் ஏன் இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு? அப்போ இன்னும் சிக்கல் தீரலையா? இன்னொரு பக்கம் பிஜேபி வர ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மாநில மாநாடு திருநெல்வேலியில். நம்ம பலத்தை நிரூபிக்கணும். ஏன் அதிமுக நம்மளை சுமையாக பார்க்கக்கூடாது, ஏன்னா இப்போ சுமையாக தான் பார்க்குறாங்க. தயவுசெய்து வந்துடாதீங்க, நாங்களே ஜெயிச்சிருவோம், தயவுசெய்து கூட ஒட்டிட்டு மட்டும் வந்துடாதீங்கன்னு எடப்பாடி சொல்கிறார்.
இப்படி போயிட்டு இருக்கும்போது வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது 4 முனை போட்டியாக இருந்தால் திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அட்வான்டேஜ் தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளை பிரித்தாலும் பெருசாக போகும் நம்ம நம்பலை, ஓரளவுக்கு பிரிப்பார். ஆனால் எதிர்ப்பு ஓட்டுகள் 4 பிரிவாக போனால் கால்குலேஷனில் தானே. போன தடவை வந்து நம்ம மோடி அவர்கள் எப்படி ஜெயித்தார்? நிதிஷ்குமாரை கடைசி நேரத்தில் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இந்த பக்கம் ஓடியாண்டார். நிதிஷ் இருந்து தான் ஓரளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள், பல பேர் பிரிஞ்சு நின்ன உடனே அது மோடிக்கு சௌரியமாக போச்சு. இன்னொன்று, போன தடவை விட இந்த தடவை மோடி ஏன் மைனாரிட்டி ஆனார்னா, அந்த பல பேரில் சில பேர் ஒன்று சேர்ந்தாங்க, இந்தியா கூட்டணின்னு கொஞ்சம் இருந்தது. அதனால் இன்றைக்கி மோடிக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ திமுக என்ன ஜெயலலிதா பண்ண மாதிரி தான் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்கணும். அதுக்கு சபரீசன் அவர்கள் அண்ணாமலையை வச்சு பேச சொல்லி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அன்புமணி ஒரு ரூட்டு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதுக்கு. நிறைய பேர் நினைக்கிற அன்புமணி பிஜேபியோட டச்சுன்னு. பிஜேபியோடையும் டச்சு, அதிமுகவோடையும் டச்சு, திமுகவோடையும் டச்சு. திமுகட்டையும் பேசிகிட்டு இருக்கார். ஏற்கனவே பேசினார் திமுகட்ட, நான் வந்து வந்துடுறேன், எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு முதல்ல கேட்டார். அதிமுகவில் கேட்டார். ஏன்னா அரசியலில் வந்து இன்றைக்கி எப்படின்னா வியாபாரம் ஆகிடுச்சு. நான் வந்து எவ்வளோ மக்களை கூப்பிட்டு வரேன், எனக்கு எவ்வளோ சீட்டு கொடுங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நிதி நிலைமை மோசம், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஊழலில் வந்து எப்போ நீங்கள் வழக்கு பதிவீங்கன்னு இன்றைக்கி கோர்ட்டு கேட்குது. சகாயம் அவர்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு கேட்குது. விவசாயிகள் நிம்மதியாகலன்னு கோர்ட்டு சொல்லுது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குதுன்னு கோர்ட்டு சொல்லுது. போலீஸ் ராஜ்ஜியமாக நடக்குதுன்னு கோர்ட்டு. இதெல்லாம் உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. போலீஸ் ராஜ்ஜியமாக நடக்குது, காவல்துறையின் அத்துமீறல் எல்லை மீறி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்களும் நிம்மதியாக இல்லை. சாம்சங் பிரச்சனை, ஹொண்டாய் பிரச்சனையில் டிஆர்பி ராஜா தலையிட்டு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த டிஆர்பி ராஜாவை அனுப்புனா அப்படி தான் முட்டு சந்து தான். யாரை எங்கே அனுப்பணுன்றது. டிஆர்பி ராஜாவை அங்கே அனுப்புனா +2 படிக்கிறாங்க, 80,000 ரூபா சம்பளம் சாம்சங்கில் கொடுக்குறாங்க, எவ்வளோ சூப்பராக சாம்சங் நிறுவனம் இருக்குதுன்னு பேசிட்டு வர்றார். தொழிலாளர்கள் ஓட்டு வேணுமா, முதலாளிகள் ஓட்டு வேணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் டிஆர்பி ராஜா பேசுகிறது. இது சிஎம்க்கு தெரியுமானா சிஎம்கே தெரியாது. சிஎம் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் சிஎம் நினைப்பார். உதயநிதி சொன்னாலே கேட்க முடியாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி. ஆட்டி வைப்பார் ஆடாதோங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி இந்த மரணம் நடந்தது கூட சிஎம்கிட்ட எப்படி எடுத்து சொல்லப்பட்டது. திங்கட்கிழமை கூட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து 2022 லாக்அப் டெத்தே இல்லைன்னு ஒருத்தர் படிக்கிறார். சிஎம் கேட்குறாரு, என்னங்க இப்போ தாங்க திருபுவனம் அப்படின்னா, இல்லைங்க அது வேறு மாதிரி நாங்கள் சமாளிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையும் ஆகுது. அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறையே வெக்கி தலைகுனிகிற அளவுக்கு அவங்களே காவல்துறையில் இருக்க நேர்மையான அதிகாரிகளை என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குது. ஓய்வு பெற்ற டிஜிபி பேசுகிறத பார்த்துக்கல, இருக்கிறவங்க பேச முடியாது. கல்பனா நாயக் அப்படிங்கிற ஒரு இப்போ பதவியில் இருக்கிற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி சொல்கிறாங்க, என்னை வந்து கொலை பண்ண சதி நடந்தது சொன்னாங்களா இல்லையா? எப்பயுமே ஓய்வு பெற்றுட்டு தான் சொல்லுவாங்க, இருக்கும்போதே சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் ஸ்டாலின் அரசுக்கு. இதையெல்லாம் தெரியாமல் நிலைய வத்துவானுங்கள் நம்ம பேசினா உடனே பேச வருவாங்க. கேட்டால் பிஜேபி எதிர்ப்புன்னு ரொம்ப பிஜேபி எதிர்ப்பு. என்ன பிஜேபி எதிர்ப்பு கேட்டால் கலைஞர் வழியில் செய்யக்கூடிய ஆச்சு. ஆமாம், அதே கலைஞர் வாஜ்பாயோட கூட்டணிக்கு போகல, கொஞ்சம் எதுக்கு போனீங்க? பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு எதுக்கு போனீங்க? கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதுகிறாரு, ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், இதை போய் ஒவ்வொரு வீடாக போய் மக்கள்கிட்ட பரப்புங்க. இப்போ ஓரணியில் தமிழகன்னு அவங்க பையன் பண்ணுறாருல, இதே தான் கலைஞர் அவர்கள் எழுதினார். ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், எல்லோரும் வீடு போல ஒவ்வொரு வீட்லேயும் போய் பரப்புங்கன்னு எழுதினாரா இல்லையா? வரலாறு தானே. கோத்ரா சம்பவம் நடைபெற்ற போது சிஎம்ஐயாக இருந்த ஜெயலலிதா இருந்தாங்களா, கலைஞர் இருந்தாங்களா? கலைஞர் தான் இருந்தார். கேட்டதுக்கு இது வேறு ஸ்டேட் பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? என்னங்க வரலாறு மறைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன வரலாறு மறைக்கிறீங்க? நீங்கள் என்ன அப்படியே உத்தமர்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் அடுத்தவங்களை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். நீங்கள் வந்து அடுத்தவங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் தோக்குறாரு ஜெயிக்கிறாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக. பிஜேபி ரொம்ப மோசமான கட்சி, திமுக ஒரு மோசமான தைரியமாக சொல்கிறாருல்ல. அந்த இது உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? இவ்வளவு ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதும் இடி வந்தவுடனே உங்கள் பையனுக்காக டெல்லிக்கு ஓடுறீங்களே ஏன்? கேட்டால் வீரம், நாங்கள் வந்து திராவிட மாடல்னா திராவிட மாடல் 9 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கினது தான் திராவிட மாடலா? முதலீடுகள் வெளியூர்லேருந்து வரமாட்டேது சார், வருதுங்களா? தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பேருக்கு. விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? பரந்தூர்னு அதை எடுத்தாகணுங்கிற ஒரே முடிவில் இருக்கீங்க. பக்கத்தில் எல்லாம் நீங்கள் இடத்த வாங்கி போட்டுட்டீங்க. பரந்தூர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது சூடாகிட்டு இருக்கும்போதே 1 கோடி 1.5 கோடி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க திமுககாரங்க நிறைய பேர், இவங்க ஐஏஎஸ் எல்லாம் வாங்கி போட்டாங்க.
அவங்க வாங்கினது 2.5 3 கோடிக்கு வாங்கிட்டாங்க. இப்போ 4 கோடி போகுது. ப்ராஜெக்ட் வரலைன்னா மறுபடியும் பழையபடி 1 கோடிக்கே போயிடும், நஷ்டமாயிடும். எப்படியும் வந்தே தீரணும். மக்கள் நலம் என்றே எண்ணுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் நினைவில் வருவார்னு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குல்ல. தம் மக்கள் நலம் மட்டும்தான். மக்கள் எக்கெடுக்கட்டு போனால் என்ன? அனங்காபத்தூர் மக்களை வேக வேகமாக வெளியேற்றினீர்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா? பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜும் அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனமும் சூப்பராக அப்படியே நிற்கிது. இன்றைக்குமே பாருங்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை விரட்டி விட்றீங்களே. அண்ணா நகரில் இந்த சிறுமி பாலியல் பிரச்சனையில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்ணே சம்மந்தப்பட்டிருக்காரு. அது வெட்கி தலை குனிய வேண்டிய செய்தி இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் விஷயத்தில் எஃப்ஐஆர் கசிஞ்சது. கேட்டால் பொள்ளாச்சின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஞானசேகரன் விஷயம் என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் சாத்தானுக்குள்ளன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, இப்போ திருபுவனம் வந்துருச்சே, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மன சாரின்னு சொன்னால் முடிஞ்சிருமா? இது எல்லாத்தையும் முன்னிட்டு அடுத்து நான் தான் ஒரு ஆளணுங்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு மறுபடியும் சொல்கிறேங்க. திமுக ஆளுந்து அடுத்து வரப்போகிற நிலைமையில் திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் நமக்கு கூச்சமே இல்லை. ஏன்னா நிதர்சனம் அதானே சொல்லணும், திமுக வருவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்க நிலைமையில். அதுக்காக திமுக பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் எப்படி விட்டு கொடுக்குறது சொல்லுங்கள்? திமுகவுக்கு விட்டு கொடுத்தா விளம்பரம் வரும். இப்போ எலெக்ஷன் டைம் இருக்குல்ல, திமுகவுக்கு விட்டு கொடுத்தா விளம்பரம் வரும், நிறைய கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய விளம்பரம் போயிட்டுருக்கும். இன்னும் நிறையா வரும். இனிமேல் அவங்கெல்லாம் என்னென்னா, திமுக வெள்ளைக்காக்கா பறக்குதுனாலும் ஆமாம்மா சூப்பராக பறக்குது, ஒரு காக்கா இல்லை சார் 5 காக்கா பறக்குதுப்பாங்க. வெகுண்டு எழுந்த ஸ்டாலின் தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களின் மனங்களில் இடம் பிடித்த உதயநிதி, இதெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க கொஞ்சம் யோசிப்பார். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் பேச்சு கவனிக்கத்தக்க பேச்சு. கனிமொழி அவர்கள் இவருக்கு அச்சுறுத்தலாக வருவார்னு திமுக கண்டிப்பாக நினைக்குது. இல்லைன்னா இன்னொன்று, கனிமொழியும் விவரமாக தான் பேசியிருக்காங்க. இந்த வார்த்தையை கனிமொழி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம்மெல்லாம் விஜயை பற்றி பேசும்போது விஜய்க்கு ஆள் இல்லைன்னீங்க, கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள். அப்போ நிலையத்துவான்களை விட கம்யூனிஸ்ட் சண்முகம் ஓரளவுக்கு அறிவாளிங்கிறத ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட்டில் இருக்கவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும், அறிவார்ந்து பேசுவாங்க. நீங்கள் கொடுக்குற 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு 6 சீட்டுக்காகலாம் அவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க, துண்டை தோளில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், திருமாவளவனுடைய ஓட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. பட்டியலின மக்களுக்கான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. கண்டுக்காமல் இருக்கீங்க, பட்டியலின மக்களுடைய வாக்கு உங்களுக்கு கிடைக்காது. நேராக போய் செல்வ பரந்தகை அனுப்பி ராமதாஸை பார்க்க வச்சுட்டு வெளியில் 2 பேரும் ஒன்றா இருங்க, விசிகாவும் பாமகவும் ஒன்றா இருங்கன்னு செல்வ பரந்தகை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. இது தொல் திருமாவுக்கு தெரியாதா? அவரும் பார்த்துட்ருக்கார். கடைசி நேரத்தில் விஜயோட போக மாட்டாருன்னா இப்போ போக மாட்டாருங்க நம்ம நினைக்கல. ஆனால் போவே மாட்டாருன்னு சொல்லவே முடியாது. அரசியலில் எதுவும் நடக்கலாம், கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயால் ஹாப்பியான ஸ்டாலின், கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாருக்கும் ஒரு கோட்டா உண்டு. கனிமொழி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு கோட்டாவில் இருந்துச்சு. அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க தான் இங்கே இருப்பார். ஒரு மினிஸ்டர், மீன்வளத்துறை அமைச்சராக கூட இருந்தார். ராயபுரமாக அந்த பக்கம் திருவொற்றியூர் நினைக்கிறேன், திருவொற்றியூரில் அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். அவங்க தம்பிக்கு தான் சீட் கொடுத்தா, KPP சங்கர்னு நினைக்கிறேன். இன்னும் 2 3 ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாளைக்கு யார் அடுத்த தலைவர்னு ஒரு திமுக தோத்துருச்சு, யார் அடுத்த தலைவர்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் கனிமொழி ஆதரிப்பார்களா, உதயநிதி ஆதரிப்பார்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. நம்ம இவர் KN நேரு அவர்கள் திருச்சி, அவர் கண்ட்ரோலு. அங்கே கொண்டு வந்து அன்பில் மகேஷ், உங்கள் பையனுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர்னால அவரை மினிஸ்டர் ஆக்கி, அருண் நேருக்கு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க, சின்ன வரையன்னு ஏதோ ஆர்வம் மிகுதியில் ஒட்டிட்டாங்க. உடனே அந்த போஸ்டரை கிழிக்கிறீங்க. நேரு அவர்களுடைய பையனுடைய ஃபோட்டோவை யார் கிழிப்பா? அதிமுகவை கிழிச்சாங்க இல்லை விசிகா கிழிச்சாங்களா? திமுக தான். சின்ன வரனா இவரை மட்டும்தான் சொல்லணுன்ட்டு கிழிக்க சொன்னது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே ஒரு போட்டி இருக்கான். சீனியர் ஜூனியர் யுத்தம் திமுகவில் வந்துருச்சான். அப்போ நீங்கள் ஒன்றும் வேலையே பார்க்க மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் நினைக்கிறாரு. மக்கள் தான் முடிவு செய்யணும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். ஏற்கனவே திமுக தானே சொல்லுது பாருங்கள், அவரை நாங்கள் எலெக்ஷனில் MLA எலெக்ஷன் நிற்க வச்சோம், மக்கள் ஓட்டு போட்டால் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சார். அவங்கள நாங்களாக சொன்னோம். நம்ம துரைமுருகன் அவர்கள் ஒரே இடத்துல 50 வருஷமாக அதே இடத்துல MLA, அடுத்தவருடைய வாய்ப்பை எப்படி தட்டி பறிக்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதிக்கான அரசா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முருகன் மாநாடு நடத்துறது, முருகன் வேலை தூக்குறது, முருகனுக்கு 184 அடி சிலை வைக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையா? சூரியன் நிரந்தரமானது, திமுக நிரந்தரமானது, நாங்கள் தான் ஆட்சி. நிரந்தரம்னு உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. நிரந்தரம்னு சொல்கிறதே பகுத்தறிவு இல்லை. சூரியனே நிரந்தரம் இல்லை. கலைஞர் வாயிலேருந்து வருமா, ஜெயலலிதா வாயிலேருந்து வருமா? ஏன் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காருன்னு புரியல. அது நம்ம நிரந்தரம், அது கூட பிரச்சனை இல்லை. என்னென்னா
இப்போ தேர்தலை பற்றியே பேச்சு. ஒரு அஜித்னு ஒரு இளைஞர் வந்து அடித்து கொண்டு இருக்காங்க, அவர் வீட்டுக்கு போக மனம் இல்லை. ஓரணியில் தமிழகம் வீடு வீடாக போகிறீங்க. இதே தானேங்க பெகல்காம் தாக்குதலில் வந்து போய் மோடி வந்து அவங்கள பார்க்க மாட்டார், பீகாரில் போய் ஓட்டு கேட்டுட்டு இருப்பார், மணிப்பூருக்கு போகவே மாட்டார், ராஜஸ்தானில் போய் ஓட்டு கேட்பார். அப்போ மட்டும் சொன்னோம்ல பாசிச பாஜகன்னொல்ல. இப்போ நீங்கள் யார்? இப்போ ஏழைகளின் கண்ணீரை துடைக்க மாட்டீங்க, ஒரே ஒரு சாரின்னு மட்டும் சொன்னால் போதும். விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணும்போது உதயநிதி ரோட் ஷோ பண்ணுறாரு, மதுரையில் விஜய் ரோட் ஷோ போடும்போது அங்கேயே பொதுக்குழு போடுறீங்க, எல்லாத்தையும் அவருக்கு டஃப் கொடுக்குறீங்களே. அவர் திருபுவனம் போனார்ல அஜித் வீட்டுக்கு, நீங்கள் ஏன் போகல? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கனிமொழி அவர்கள் பேசிய சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். திமுக இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது, அதிகாரிகள் முட்டு சந்து இப்படியே போனால் முட்டு சந்து தான். எவ்வளோ நாளுங்க மக்கள் பொறுப்பாங்க? நீங்கள் கூட்டணி பலம் இல்லை, அதெல்லாம் ஓகே. எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் திமுகக்கே மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு இருப்பார்கள்? இயற்கை தன்னுடைய வேலையை கண்டிப்பாக காட்டும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோமே, எந்தவித குறிப்பும் இல்லாமல் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? இன்னும் நிறைய இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலை பேச ஆரம்பித்தா அதில் டெண்டர் போட்டு இவங்க பண்ண அநியாயம். அதுக்கு ஒரு வாரம். ஏன் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு பதியறதுக்கு ஒரு வாரமாக? ஏன் வழக்கு பதிஞ்சா நாளை இடி வந்துடும். ஏற்கனவே இருந்த கேஸ் பார்த்தாதான் இன்னொரு தடவை வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். டாஸ்மார்க்கில் அவசர அவசரமாக எஃப்ஐஆர் முன்னது நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. தம்பிகள் மேலே இருக்க கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், திமுக வரக்கூடிய தேர்தலில் இவங்க ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. அது 8 மாதம் அப்படியே இருக்கும் நம்ம நினைக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறையா நம்ம அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். திராவிட மாடலை வெளுத்ததுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆதரிக்கிறவங்கலாம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து திராவிட மாடல் ஐடிவிங்கே ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ பாராட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து திமுகவை திட்டினா உடனே ஐடிவிங்கெலாம் வந்து என்ன திட்டுவாங்க. பொதுமக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அஜித் விஷயமாகட்டும், நிகிதா மீது புகார்கள், அது மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் என்ன நடக்கிறது, ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அங்கன்வாடி பணி இதெல்லாம் மூடுறாங்களே, அதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. நிதி நிலைமை எப்படி இருக்குது? பல்கலைக்கழகத்தில் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, பணிக்கூடை கொடுக்க முடியாமல் போக்குவரத்து தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்புகிறீங்க. இப்படியே போனால் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்காது, பென்ஷன்காரர்களுக்கும் பென்ஷன் கிடைக்காது. இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக. உண்டா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். 2023 ரிட்டையர்ட் ஆனவங்க தான் இப்போ வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க போக்குவரத்தில். அவங்க சிரிக்கிறாங்க. எங்களை பார்த்து நீங்கள் அனுதாபப்படுறீங்க, தலைமைச் செயலக ஊழியர்களே, பென்ஷன்தாரர்களே, நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான். சார் 9 லட்சம் கோடி கடன் இருந்தால் அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் இது வந்து தொடர்வதற்கான வாய்ப்பே இல்லை. மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே மகாராஷ்டிராவில் 3 விழா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க? இப்போ என்னென்னா இன்னும் விடுபட்டவங்களாம் வாங்குறீங்க. எது எலெக்ஷன் வரைக்கும். போன தடவை பொங்கல் இந்த வருஷம் பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்கல? காசு இல்லை உங்ககிட்ட. காசு இல்லாமல் நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிற தமிழக அரசு, இதை எதுவுமே தெரியாமல் கனவு உலகத்தில் இருக்கிறார் முதல்வர். பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.